ஹலோ கைஸ், வெல்கம் டு டைம் வ்ளாக்ஸ். ஸோ நம்ம ட்ராவல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ ட்ராவல் முடிஞ்சது, அதோட கிளிப் இதுதான். ஸோ நம்ம ட்ராவல் கிளிப் பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதோட கிளிப் அட்வென்ச்சர் எபிசோடாக இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த எபிசோடில் ஃபஸ்ட் எபிசோடு இது. ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம திருநெல்வேலி பார்டர், கிட்டத்தட்ட நாகர்கோயில் பார்டர், திருநெல்வேலி தாண்டி நாகர்கோயில் பார்டர் கிட்ட, நம்ம கன்னியாகுமரி பார்டர் அண்ட் கேரளா அந்த பார்டர் கிட்ட வாட்டர் ஃபால்ஸில் பிடிக்க போனோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை நாங்கள் அசியூம் பண்ணி ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகணும் அப்படின்னு ஒரு அசியூமேஷனில் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போனோம். பொங்கல் வேறு வேர்க்குது ஐயா, வேர்க்குது. சரி, இப்போலாம் இல்லை, காளிகேசம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் குலசேகரம், அது வந்து குலசேகரம் ஃபுல்லாக குலசேகரம் இதுதான். ஸோ அங்கே காளிகேசம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளித்தோம். ரொம்ப சின்ன இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல்லாக நீங்கள் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வண்டியில் தான் போனோம், ஃபுல்லாக வண்டியில் தான் போனோம். இந்த வருது பாருங்க, வீடியோவில் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு அந்த வண்டியிலே போயிட்டுருப்போம். அந்த மதுரை தாண்டி, மதுரைக்கெலாம் தாண்டி போனோம். ஆக்சுவலாக நாங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து தான் கிளம்புனோம். ஸோ அருப்புக்கோட்டையில் கிளம்பி ரெண்ட் எடுத்த வண்டி ஒரு நாளைக்கு 1500 எடுத்தோம். மதுரையில் நைட்டு வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்புனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் போக போக மழை பெய்ய ஆரம்பிச்சிது. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டோம், மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அப்படியே வானவில் ஒரு திருநெல்வேலி கிட்ட 2 மலைக்கு நடுவில் வானவில். அந்த வானவில்லோட ஒரு பிக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும். பிக் எடுத்து கிளம்பிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம். போயிட்டு சீக்கிரமாக போயிட்டோம். 3 ஹவர்ஸ் தான் எங்களுக்கு ட்ரிப். அந்த இடத்துல வண்டி போகிறது 3 ஹவர்ஸில் போயிட்டோம். காராக இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸோ 2.5 ஹவர்ஸோ தான் இருக்கும், ரொம்ப கம்மி தான். பட்டுன்னு போயிட்டோம், போனோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் காளிகேசனில் குளிக்க போல மழை பெஞ்சுது. அந்த விஷ்ணு பகவான் சொல்லுவாங்களே, எந்த பகவான் தெரியல எனக்கு. அதை சொல்ல சாமியை பற்றி அவ்வளோவா தெரியாது. சாமி கும்பிட்றது ஒன்றுதான் முருகர். அப்பனே முருகா, செந்தூர்வாள் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இயேசு, அப்புறம் அல்லா, இவங்க 3 பேர் தான் இருந்தேன். ஸோ எல்லார் பற்றியும் டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா எனக்கு இந்த இதை பற்றி தெரியும், மகாபாரதத்தை பற்றி. நான் மகாபாரதத்தை பார்த்துருந்தேன், அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது எனக்கு. அதை பற்றி நான் அவ்வளோ பார்க்கல. சின்ன வயசில் பார்த்தது கதை மறந்துருச்சு. திருப்பி தான் உட்காந்து பார்க்கணும் மகாபாரதத்தை. இப்போ உட்காந்து பார்த்தனாலும் அந்த கூஸ் பம்ப்ஸ் இன்னும் கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். சரி, நல்லா விடுங்க. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம போனதில் காளிகேசனில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. போகிற இடத்துல பூரா வந்து ரப்பர் பிளான்டேஷன், அந்த இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ரப்பர் பிளான்டேஷன்லாம் இருக்குது. அப்புறம் ரப்பர் பிளான்டேஷன்லாம் தாண்டி உள்ளே போனோம். ஒரே பாறை இதுவாரெலாம் இருந்துச்சு. நாங்கள் அட்வென்ச்சர் வண்டி ஓட்ட போல எங்கள் அண்ணன் என்ன சொன்னார்னா, இப்போ அண்ணா அட்வென்ச்சர் இது இருக்குது, நல்லா இருக்குடா, நல்லா அட்வென்ச்சர் போயிட்டுருக்குடா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அட்வென்ச்சர் இது, அந்த இதில் அந்த வண்டி போய் ஏற்ற இறக்கமாக இருக்க போல் அந்த பாறை இதெல்லாம் இருக்குல்ல, அந்த இது எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். உடஞ்சிச்சு அப்பா, அம்மா ஏதாச்சு அந்த இது இதாக்கிட்டேன். மழை எது நல்லா இல்லை இல்லையா? ஏற்ற இறக்கமாக பாறையெல்லாம் இருந்துச்சு. வேறு என்ன இருக்குது, அங்கே நிறைய இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியாவை நாம் வாயில் சொல்ல முடியாது. ரியல் லைஃப்பில் நேரில் போய் பார்த்தா தான் அந்த நேச்சரை ரசிக்க முடியும். நேச்சரை ரசித்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அந்த இது நான் சொல்கிறேன். போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் இந்த பார்ட் ஆஃப் பிளான் எனக்கு தெரியாது. நான் 3 நாள் ஜாலியாக இருக்கேன், சும்மா வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ வீட்டில் இருக்க முடியல. திடீர்னு பார்த்தா அண்ணா கூப்பிட்டாரு, சரி பேச்ச மறக்க முடியாது போகலாம் அப்படின்னு. ஓகே, நம்ம இதில் போயிடலாம். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஜாலியான ஒரு ட்ரிப்னா சரியான ஜாலியான ட்ரிப்பு.
நாங்கள் இந்த இதெல்லாம் போனது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கணும். தண்ணி அங்கே காளிகேசம்லாம் ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது, லைக் ஃபீஸ் கொடுக்கணும், காசு கொடுத்து தான் நீங்கள் உள்ளே போகணும், பேமெண்ட் கொடுத்து. நாங்கள் ஒரு இப்போ ரேட்டுக்கு 20 கொடுத்தோம், ஒரு ரேட்டுக்கு இப்போ ரேட் 20. 2 பேர் போனால 40 ஆச்சு, பைக்கு ஒரு 40 ஆச்சு, மொத்தமாக 80 ஆச்சு. 80 இது பண்ணிவிட்டு போனோம். நான் நடுவில் என்ன பண்ணிட்டேன், நம்பர் மாற்றி சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, அதாவது 65 வர வேண்டிய இடத்துல 56ன்னு சொன்னேன். அந்த வண்டி நம்மள்தான் இருந்தால் பழக்கப்பட்டதாக இருக்கலாம், ரெண்டட் வண்டி. நம்ம ரெண்டட் வண்டியை நம்ம நம்பர் பிளேட்டு பட்டுன்னா நான் போகாது. ஒரு 4-5 வாட்டி பார்த்தா மட்டும் தான் நான் ஒரு அண்ணாக்கு நான் இருக்கு, எனக்கு நான் இருக்காது. நான் போய் காசு கொடுத்து பே பண்ணி வாங்கிட்டு வரேன். அண்ணா ஒரு நம்பர் மட்டும் மாற்றி சொல்லிட்டேன், ஆனால் நம்பர் இதுதான் அப்படின்னு. ஃபஸ்ட் தான் கரெக்டாக சொல்லிட்டேன்ல, அப்போ இந்த நம்பரை நான் பார்த்துக்கலாம் அப்படியே அப்படின்ட்டு. ரெண்டட் வண்டினால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்பர் பிளேட்டை கனமானமாக சொல்லுங்கள், என்னைய மாதிரி இருந்துடாதீங்க. நம்பர் பிளேட்டாக மாற்றி சொல்லிட்டேன். தனியாக நடந்துச்சு, போனோம், ஜாலியாக இருந்துச்சு, ஆகெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கா குடித்த உடனே சளி பிடிச்சிருமோ அப்படின்னு இருந்துச்சு, என் மூக்கெலாம் உருவ ஆரம்பிச்சிருச்சு, என் மூக்கில் வந்து சளியெலாம் எடுத்தாச்சு. ஓகே, பாய்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன் தான். ஏன்னா அங்கே ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் தான் வந்து கேர்ள்ஸ் தான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்கள் பாய்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப இதுவாக தான் பரவாயில்ல, ஓகேவாக இருக்கும், மண்ணாக இருக்கும். இந்த அளவுக்கு நாம் அங்கே சேஃப்டியாக பார்த்துக்கலாம், அவ்வளோதான் பண்ணுவோம் பசங்களுக்கு. இன்னொன்று கேர்ள்ஸுக்கு பிரச்சனை இல்லை, கேர்ள்ஸ் எல்லாம் கரெக்டான ரூம், ப்ரைவேட் ரூம் இருக்குது. காளிகேசமில் காளியம்மன் கோயில் இருக்குது. அங்கே ஒருத்தர் அந்த காளிகேசம்னே சிவன் கோயில் இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. கேசம்ன்றவனே சிவன் அப்படி நினச்சிட்டாரு. நான் அதுதான் சொன்னேன், அப்போ ப்ரோ இல்லை ப்ரோ, காளின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது ப்ரோ, காளிகேசம் இது குலசேகரம் அப்படின்ற ஒரு ஊரில் காளிகேசம்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால்ஸ் தான். அந்த காளி அம்மனோட இது தான் அந்த இது இருக்கும். ஸோ அந்த காளி அம்மனோட இது வச்சு நீரோடம் வந்து ஆக்சுவலாக அந்த ரோடு ஒன்று இருக்குது அம்மன் கோயிலாண்ட. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல்களாக இருக்கும், அந்த இடத்துல ரோடு. அப்படியே போகுது தண்ணி, அப்படியே தெளிச்சுட்டு போகுது அப்படின்னு நல்லா இருந்துச்சு அந்த இதில். அதுக்கப்புறம் அதை தாண்டி தான் குளிக்கிறதுக்கு அந்த சைடு ரோடுன்றனால அந்த சைடு தாண்டி தான் குளம் இருக்குது, அந்த சைடு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் குளித்தோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, நீங்கள் போல ஷார்ட் டைம் 9 மணிக்கு தான் திறகுறாங்க. நீங்கள் 8:50லாம் போயிடுங்க, சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. நாங்களாம் ஒரு 1 மணி நேரம் தான் குளித்தோம், 1 மணி நேரம் கூட இருக்காது, 40 நிமிஷமாக சம்திங் தான் குளித்தோம், ரொம்பலாம் இருக்குல்ல. குளித்தோம், உள்ளே முங்கி இருந்தோம், ஜாலியாக இருந்துச்சு எல்லாம். அந்த தண்ணி எப்படி தெரியும் வந்துச்சு, எங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க, தண்ணி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு இல்லை, குளிக்கிறதுக்கு. குடிச்சிங்கன்னா ஏக்காயிடும், குடிச்சிங்கன்னா ஏக்காயிடும், அதனால் குடிக்காதீங்க, ஜாலியாக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸு நாங்கள் பார்க்கல, தண்ணி ஓடத்தை மட்டும் தான் இது பண்ணுவோம். ஏன்னா மழை நேரத்தில் போய்ட்டு தயவுசெய்து நாங்கள் மழை நேரத்தில் போனோம். மழை நேரத்தில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னீங்கன்னா மழை நேரத்தில் போங்க. மழை பேஞ்சிக்கிட்டே நீங்கள் உட்காந்து இது பண்ணலாம். மழையோட தரிசனம், கடவுளோட தரிசனம் மாதிரி மழை தண்ணியை தெளிச்சு விட்டு நாங்கள் வாட்டர் ஃபால்ஸில் குளித்தோம். ஒருத்தர்லாம் கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருந்தார், நானும் நடிக்கிட்டு தான் இருந்தேன், முக்கால்வாசி நடிக்கிட்டு தான் இருந்தேன். பாடி அப்படியே கிடுகிடுன்னு ஆயிடுச்சு, ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேன்ற நிலமையில தான் இருந்தேன் எல்லாருமே. ஏன்னா ரொம்ப அந்த டிஷர்ட் போட்டு இருந்தார் அவர். நான் டிஷர்ட் போடலை, நான் டிஷர்ட் அவுத்துட்டு தான் குளித்தேன். இந்த மாதிரி இந்த டிஷர்ட்டில் தான் இருந்துச்சு, அதை அவுத்துட்டு தான் குளித்தேன். ஏன்னா வெறும் உடம்புனா பிரச்சனை இல்லை, இந்த டிஷர்ட் வந்து குளிக்கும் போது ஈரமான டிஷர்ட் சூடாக பட்டு இதுவாகுதுல்ல, அந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு இல்லை, அப்படியே காற்று விடுன்னு சரியான காற்று காய்ச்சி நல்ல வேலை. எங்கள் அண்ணனும் நானும் இது ரிமூவ் பண்ணிக்கோம் அந்த டிஷர்ட்டை, அதனால் பிரச்சனை இல்லை. வேறு என்ன இருக்குது, கருப்புப்பாறை போகணும். கருப்புப்பாறையில் பார்த்தீங்களா, கருப்புப்பாறை இதான் கருப்புப்பாறை ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்க. கருப்புப்பாறை வாட்டர் ஃபால்ஸில் சூப்பர் எப்பா, சரியான வாட்டர் ஃபால்ஸ் அது. ட்ரெக்கிங் பண்ணுறான், ட்ரெக்கிங் சரியான. நான் வந்து அது வந்து கவர்மெண்ட், காளிகேசம் வந்து கவர்மெண்டோடது, கருப்புப்பாறை வந்து ப்ரைவேட் லேண்டு. பட் நாங்கள் அங்கே போகும்போது வண்டியில் போகும்போது அட்வென்ச்சராக இருந்துச்சு. தயவுசெய்து அட்வென்ச்சர் வண்டியாக எடுத்துகிட்டு போயிடுங்க பைக்னா. அப்படி இல்லைன்னா கார் வந்து கொஞ்சம் தாரோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வளைச்சி ஏற்ற முடியும்.
ஏன்னா மழை நேரத்தில் ரொம்ப ரோடு சரியில்லை. ரோடு வந்து கல் குழியமாக இருக்குது, மண் அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து டயர் வந்து அந்த மவுண்டன் டயர், அதனால் எங்களுக்கு கரெக்டாக ஹீரோ எக்ஸ்பல்ஸ், அதனால் அந்த மவுண்டன் டயர் வேணும். அதனால் ஏற்ற இறக்கி போய் அந்த கருப்பு வாயில் உள்ளே இறங்கி நல்லா இருந்துச்சு. ஒன்றும் வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்தாங்க, எல்லாமே திருநெல்வேலிக்காரங்க தான். திருநெல்வேலி நாங்கள் மட்டும் தான் மதுரையிலேருந்து வந்தோம். மற்றவங்க எல்லாம் திருநெல்வேலிக்காரங்க. திருநெல்வேலியிலேருந்து வராங்க, அடுத்து அங்கே கன்னியாகுமரி அந்த சைட்லேருந்து எல்லாம் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வீடியோஸ் அவங்க போட்டிருக்காங்க. சரிங்களா, திருநெல்வேலிக்காரங்க தான் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு, அவங்க தான் வந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா பேசுனாங்க, ஜாலியாக பேசிட்டு கிளம்பி எல்லாம் போச்சு. ஓகேவாக தான் போச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா வியூஸ் நல்லா இருந்துச்சு. அந்த வியூஸ் எல்லாம் ஆத்தி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்னென்னவோ பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபால்ஸுக்கு வர சொன்னா என்னென்னவோ இருக்கு. அம்மா தாரினு காமிச்சன் தப்பா வேண்டியது என்ன? வர்றீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க் எடுக்கலன்னா லைஃபு ஜாலியாக இருக்காது. யாராக அது ரப்பர் தாஸ் அள்ளி எது கை கத்திய ரப்பர் தான் அது 5 படம் வா வழுக்குது அவ்வளோ சீக்கிரம் இங்கே. ஐயோயோ தைக்க மாட்டேன்றி. ஐயோ அம்மா ஏய் நோடி ஜம்கி ಕೈ ಹಾಂ ಕೈ ನಕ್ಕೆ ಹಂಗೆ இந்த இதுக்கு போகுது. ஈஸியான வழியாகவே போவோம். என்னவோ சத்தம்லாம் கேட்குது. ಆದಿಕ್ಕೆ ಕಾಲಕ್ಕೆ ನೋಡಿ ஏறாத மலை ஏறா மாதிரி இழிப்பேக்கா ப்ரோ. இதுக்கு இதுதான் வழியேவா? ஐயோ நான் காலில் தானே இங்கே பிரச்சனை இல்லை, காலோட வரனால பிரச்சனை இல்லை. யோயோ வாட்டர் ஃபால்ஸ் எங்கேயோ இருக்கு, தெரியவே இல்லை. சத்தம் கேக்குது. வேணா விஎஃப்எக்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களா? வழி தெரியாம போவாதீங்களா? கோம்பட்டூர்ல ஏற முடியாது, இங்கதான் போகணுமா தெரியுமால? சத்தம் கேக்குது பார்த்தா இந்த சைடு தான் போகணுமா இல்லை அந்த சைடு போகணுமான்னு கூட தெரியல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எப்பா நான் வெறும் காலில் இருக்கேன்பா, அதனால இறங்கிடுவேன்பா. செருப்பு போட்டு வந்தா இறங்க முடியாது, ஏறவும் முடியாது, அது தொல்லை வழுக்கும். காலை குத்திரும் தெரியும். அதாவது காலு நோடியிலே முருகா காப்பாத்து முருகா. நோடி வா இப்படி வா நோடி. ஐயோ பாறையும் அதுவும் இதுவும் இருக்குது, என்னென்னவோ கிடக்கு. ஐயோ ஏய் ஓடி பத்தா நோடி. இங்கிட்டு வந்து எவன் தான் குடிக்கிறானே தெரியலையே, கண்ணாடி பாட்டில் உடச்சி. கால் வாங்கி முடுக்கு
ನೋಡಿಪ್ಪ ನೋಡಿ ತುಂಬ ಒಳ್ಕದು அம்மா சொல்லி முடிஞ்சு. ரெண்டு பக்கமும் இப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. காலில் சொன்னால் அகலாம் இங்கே விரிச்சித்தான் போகுது போட. கடைசியில் ஸ்பைடர்மேன் மாதிரி வர வச்சிட்டாங்களே. ஸ்பைடர்மேன் ஜங்கிள் சப்பாத்தி மாதிரி. ஏய் நோடி வரப்போது ஏதாவது குச்சி கிச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தயவுசெய்து. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமாயா, காலெல்லாம் தேயுது. முடிஞ்ச அளவுக்கு ட்ராவலிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தள்ளுத்தா ஆமாம். இதனடி 1 நிமிஷம். அதுலேயும் நான் ரொம்ப பயந்துகிட்டே போனேன். என்னென்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப பயம், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வழுக்குது. நான் வெறுங்காலில் இருக்கேன், அண்ணா என்னோட ஷூ போட்டிருக்காரு. அண்ணாவோட ஷூ நனைஞ்சிருச்சு, என் ஷூ நனைஞ்சிருச்சு, லைட்டாக தான் நனைஞ்சிருச்சு. ஆனால் அண்ணா வந்து என்ன போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் லைட்டாக தான் நனைஞ்சிருச்சு. நான் வந்து சேஃப்டியாக வச்சுருக்கேன் லைட்டாக நனைஞ்சதுனால. அண்ணா வந்து வண்டி ஓட்டுறதுனால அதனால் அவருக்கு ஒரு ஷூ தேவை அப்படின்றதுனால கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அங்கே காளிகேசனில் கொடுத்தது கருப்பு பாறையில் போட்டு ஓட்டிட்டாரு. அடுத்து அங்கே போனால் திடீர்னு பார்த்தா வழுக்குது, அவருக்கு வழுக்குது. ஏன்னா அந்த கீழே பாதை வந்து நம்ம கை மாதிரி சாஃப்டாக இருக்குது. இந்த அளவு கூட இல்லை, கையை பிடிச்சி கிரிப்பு இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, இந்த சாஃப்ட் இருக்குது, இந்த சாஃப்ட்டு அங்கே இருக்குது, இந்த சாஃப்ட்டு அங்கே இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட் வந்து அது இருக்கக்கூடாது. நம்ம கை இந்த இது இருக்கிற மாதிரி கோடு மாதிரி இருக்கணும், அந்த கோடு அங்கே இல்லை, ஃபுல்லாகவே இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. அதனால் நானும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படிடா அண்ணாவை கூட்டிகிட்டு போகிறது, நாம் போயிடுவோம், கால் விருங்காது, இறங்கி போயிடுவோம். ஆனால் எனக்கு என்னன்னா போயிட்டோம், எல்லாமே இறங்கி போயிட்டோம், பார்த்து எல்லோரும் கூட அப்படியே போயிட்டோம். என்னடா சத்தம் வருது ஆனால் ஒன்றும் காணும், விஎஃப்எக்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்லாம் இருந்துச்சு. அடுத்து திருப்பி ஏறணும், அதுக்கப்புறம் திருப்பி ஏறி வரப்போது தான் ஒரு கஷ்டம் என்னன்னா அவருக்கு வழுக்கும், எனக்கு வழுக்காது. ஏன்னா கால் பாதம்லாம் நல்லா இருக்குது, அதனால் வச்சா நிற்கும், அதனால் வச்சு நிற்குது, அவங்களுக்கு வழுக்குது. அதனால் எப்படியும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் முதல்ல ஏறிடுறேன், நான் ஏறி உனக்கு பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல எடுத்து அவரை பிடிச்சி இழுத்து. நான் ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன், அவர் பேண்ட் போட்டிருந்தார். அதனால் பேண்ட் அழுக்காகக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் இது பண்ணேன். நான் ஷார்ட்ஸ்னால் அதுக்கு அழுக்காகும், எனக்கு கால் வலிக்குன்னா அழுக்காகும், அதை கழுவிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதனால் என்ன பண்ணேன், அவரை நம்ம முதல்ல ஏறி இழுத்து, அதுக்கப்புறம் அவருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் இழுத்து இந்த மாதிரி மாற்றி போனோம். கொஞ்சம் தூரம் மேலே வந்த பிறகு ஸ்னேக் பாபு உசுன்னாரு. அதாவது ஒரு பக்கம் இல்லை, 2 பக்கம், இந்த பக்கமும் அந்த பக்கம். எனக்கு ஒரு நிமிஷம் பீதி ஆயிடுச்சு, எங்கள் பாஷையில் உட்காந்துங்க திடீர்னு. ஆனால் ரொம்ப இருக்கு விஎஃப்எக்ஸ் சவுண்ட்லாம் போடுறாங்க, வா ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் விஎஃப்எக்ஸ் சவுண்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் அது சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, போகிறீங்கன்னா சேஃபாக போங்க. ஏன்னா அந்த ரோடுக்கு கீழே போகும், ரோடு மேலே இருக்குங்க, அதுக்கு அங்கேருந்து இந்த ரோடுனா இங்கே கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் வரணும். ஏன்னா அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஏரியா தானே, நம்ம பாம்பு எல்லாம் இருக்கும்ல, நாம் அந்த ரோடு மேலே ஏறி தான் போகிறோம். அதனால் லேடிஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கருப்பு பாறை ஃபாரஸ்ட் போகிறீங்கன்னா. ஜென்ட்ஸ்னால் எல்லாம் போவோம். நாங்கள் போனது வந்து ஒரு 10 நிமிஷம் திரும்பி ட்ரெக்கிங் பண்ணிட்டு போவோம். முக்கியமாக ட்ரெக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்தி ட்ரெக்கிங் பண்ணுறது ஒரு இதாக இருக்குது. ஆமாம் முருகா ஆத்தி யோப்பா, ட்ரெக்கிங் பண்ணுறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ட்ரெக்கிங் ஷூ மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க, முள் இதெல்லாம் குத்தாமல் இருக்கிறதுக்கு. எனக்கே வெறுங்காலே வழுக்குது லைட்டாக. சேஃப்டி முக்கியம்.
எல்லாமே முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் எய்ட் கிட்லேருந்து எல்லாத்துக்கும். ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா அது இது உண்மைதான். இங்கே பண்ண எக்ஸசைஸ் நல்லா இருக்கா? புது அனுபவம் இருக்கும். ஜிம்மில் உட்காந்து முங்கு அடித்தா கூட இப்படி முங்க முடியாது. இப்படி முங்க பயத்தோட ஒரு மூச்சு வாங்கிட்டு உசுரை பிடிச்சிக்கிட்டு ஓட வேண்டியது. இன்னும் இறங்கணும். ஆமாம் பார்த்துக்கோங்க, கால் வலி. முடிஞ்ச அளவுக்கு காலில் இருக்கீங்க சரி போடாம பார்த்து ப்ரோ. ನೋಡಿರು ಸರಿಗುತ್ತಲ್ಲ வேகி ப்ரோ. அப்படியே ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே மேலே வந்துடுறோம். இப்படிக்கா சைட்லேயே வாங்க. கால் நல்லா இது பண்ணி 1 2 3 4 5 லட்சக் சைடு வாக்கில் இருக்கு. பொறுமையாக போங்க. அம்மா ನೋಡಿ ನಾರ್ಮಲ್ ಹಿಂಗೆ ಇದನ್ನ ಹೇಳ್ட்டு வலிக்கிட ಕೂತಾ ಆತಿ ನೋಡಿ சீக்கிரப்பா அண்ணா. ರಾತ್ರಿ ತಂದು ಸ್ವಲ್ಪ ಸದ್ದು ಒಂದು ಮಾರಿ ಬತ್ತ ಪಾಂಬೋಡ ಸದ್ದು ಬತ್ತ. யோ உண்மையத்தாயா சொன்னே வருதியா? சீக்கிரம் வாயா. வந்துட போகுது டப்புன்னு. வெறுங்காலோட இருக்கேன். ஆத்தி வந்தாச்சு. ஐயோ அம்மா கஷ்டப்பட்டு வரணும். அப்பா முருகா. கட் பண்ணிக்கிறேன். வேற என்ன இருக்கு? இவ்வளோ நிறைய இருக்கு. நம்ம இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவ்வளோ ஹிஸ்ட்ரிலாம் நாங்கள் அவ்வளோ இது பண்ணல, நாங்கள் கேதர் பண்ணல. ரொம்ப கம்மியாக தான் ஹிஸ்ட்ரி கேதர் பண்ணோம். அந்த இடத்துல நம்ம ஹிஸ்ட்ரிலாம் தேவையில்லை. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அவ்வளோதான். கவர்மெண்ட் அது பப்ளிக்கு ப்ரைவேட்டு. இந்த ப்ரைவேட்டில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, காசோ எதுவுமே கிடையாது. பப்ளிக்கில் வந்து இது கவர்மெண்ட்டில் வந்து தான் காசு இருக்குது. ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அங்கே போனோம். ஏன்னா சுத்தம் பண்ணுறது இவங்க சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தமாக இல்லை, தண்ணி இலையெல்லாம் இருக்குது, கட்டை இருக்குது. எனக்கு என்னென்னா காளிகேசம்லாம் குளிக்க போதில் உள்ள அந்த ஏதோ மீன் கிடைக்கிற மாதிரி யாரோ ஒன்று சொன்னாங்க, ஏதாவது மீனாக ஏதோ சம்திங் மீன் கிடைக்குதுன்னா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் மீன் மீன் எப்படி இருக்கும் கிடைக்கும், மீன் இருக்குதா கிடைக்கும், மீன்லாம் கடிக்கிறது. அப்புறம் பார்த்தா மீன் இருக்கு துள்ளிக்கிட்டே இருக்கு, இது துள்ளாது. அப்புறம் கால் இதெல்லாம் சராய்க்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா மரக்கிளைகள், அப்புறம் அந்த இலை இருக்கிறது, அந்த ஸ்டெம்மு, அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கி விட்டு நல்லா நீட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே அடுத்து வேறு எங்கே? அவ்வளோதான். எங்கள் எபிசோடில் இவ்வளவு தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ இவ்வளோ இதில் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போனோம். கைஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்குது, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எங்களோட அட்வைஸ் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரெக்கிங் சீட் எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் பைக்கில் போனோம். சோலோ மெம்பர்ஸ் பைக்கில் போகாதீங்க. 2 பேராக போயிடுங்க தயவுசெய்து. சோலோவாக போகிறீங்கன்னா உங்களோட ரிஸ்க்கு. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இது பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டவர் எனக்கு சுத்தமாக கிடைக்கல. ஜியோ டவர் சுத்தமாக கிடைக்கல. ரோமிங் போட்டாலும் கிடைக்கல. ஏர்டெல் மட்டும் தான் கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஏர்டெல் மெம்பர் ஒருத்தர் வச்சுக்கோங்க, ஜியோ மெம்பர் ஒருத்தர்.
ஏன்னா ஜியோ மெம்பருக்கு அந்த இடத்துல டவர் கிடைக்கல. முக்கால்வாசி அட்வென்ச்சர் பண்ணுறதுன்னா ஏர்டெல் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் இன்னும் ஒரு சிம் வச்சுருக்கேன், அது ஏர்டெல் சிம்மாக மாற்றிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்பப்போ பண்ணுறோம் சொல்ல முடியாது, ஏன்னா அண்ணா வந்து இதுக்கப்புறம் அட்வென்ச்சர் நிறைய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்காரு. சம்டைம்ஸ் லீவ் போட்டு அந்த இதெல்லாம் பண்ணலான்னு அடுத்த அட்வென்ச்சரில். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். டாடா, பாய்.